ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற படம் சித்தார்த் பிருத்திவிராஜ் நடித்து 2014 வெளியான காவிய தலைவன். ஒரு 25 நிமிஷத்தில் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரியையும் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட கதை இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடக்கிற மாதிரி எடுக்கப்பட்டிருக்கு. மதுரையில் சிவதாச சுவாமிகள்ங்கிற ஒருத்தர் ஒரு நாடக கம்பெனி நடத்திட்டு வராரு. இவர் கல்யாணம் எதுவும் பண்ணிக்காம அனுமார் பக்தரா பிரம்மச்சாரியா இருக்காரு. எல்லாரும் இவரை ஒரு துறவியா மதிச்சு சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. நானும் அப்படியே மென்ஷன் பண்றேன். இந்த படத்துல இருக்கிற ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ்ல ஒருத்தர் கோமதி நாயகம். கோமதி நாயகம் சின்ன பையனா இருக்கும் போதே அவனோட அப்பா அவனை சாமியோட நாடக கம்பெனில சேர்த்து விட்டாரு. சாமி அவர் நாடக ட்ரூப்போட ஒவ்வொரு ஊருக்கும் போய் அங்கே சில நாட்கள் கேம்ப் போட்டு தங்கி பல நாடகங்களையும் நடத்திட்டு வர்றாரு. சாமி அவர் ட்ரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் வசனம் பேசி நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது, இன்னும் ஒரு சில கலைகளையும் கத்து கொடுத்து அவங்கள வளர்த்து விடுறாரு. இப்படி ஒரு நாள் சாமி அவர் ட்ரூப்போட ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் அந்த ட்ரெயின்ல பாட்டு பாடி பிச்சை எடுத்துட்டு இருக்கான். அந்த பையன் ரொம்ப நல்லா பாடுறத கேட்கிற சாமி அவனையும் தன்னோட நாடக கம்பெனில சேர்த்துக்கிறாரு. இந்த பையன் பேரு காளிதாசன். ட்ரூப்ல இருக்கிற மத்த பசங்க எல்லாம் காளிய பிச்சைக்காரன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. வயசுல பெரியவனா இருக்கிற கோமதி நாயகன் தான் அந்த பசங்களை திட்டி துரத்தி விட்டு காளிய சமாதானப்படுத்துவான். அதனாலேயே காளிக்கு கோமதி மேல ஒரு தனி பாசம். கோமதியை தன்னோட அண்ணனா நினைச்சிட்டு இருந்தான். இப்படியே ரெண்டு பேரும் இந்த நாடக கம்பெனில ஒன்னா வளர்றாங்க. வருஷங்கள் கடந்து போகுது. கோமதியும் காளியும் இப்போ வளர்ந்து வாலிபர்கள் ஆயிட்டாங்க. அந்த நாடக கம்பெனியால நடத்தப்படுற நாடகங்கள்ல பெண் வேஷங்கள் உட்பட பலவிதமான வேஷங்களை போட்டு நடிச்சு நடிப்பு திறனை வளர்த்துக்கிறாங்க. பொதுவா நாடக கம்பெனிகள்ல எந்த ஒரு நாடகமா இருந்தாலும் அதுல ஒரு மெயின் லீடிங் கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டரை ராஜபாட்னு சொல்லுவாங்க. அந்த வேஷத்தை அந்த நாடக கம்பெனிலே ரொம்ப சீனியரான அனுபவமும் திறமையும் உள்ள ஒரு ஆக்டர் தான் போடுவாரு. அடுத்ததா ஃபீமேல் லீடிங் கேரக்டரை ஸ்ரீபாட்னு சொல்லுவாங்க. அந்த வேஷம் போட்டு நடிக்க பெண்கள் யாரும் இல்லைன்னா நல்லா நடிக்க தெரிஞ்ச ஒரு மேல் ஆக்டரே அந்த வேஷத்தை போட்டு நடிப்பாங்க. அதை தவிர மற்ற கேரக்டர் பண்றவங்களெல்லாம் சைட் பாட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நாடக கம்பெனில பைரவன் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் எல்லா நாடகங்களையும் லீடிங் கேரக்டர், அதாவது ராஜபாட் வேஷம் போட்டு நடிப்பாரு. கோமதிக்கும் காளிக்கும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இதே மாதிரி ராஜபாட் வேஷம் போட்டு கம்பீரமா வசனம் பேசி நடிச்சு ஜனங்க கிட்ட கைத்தட்டல் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கு. கோமதி காளி ரெண்டு பேரும் ஒன்னா நாடக கலையை கத்துக்கிட்டு திறமையானவங்களா வளர்ந்தாலும் வயசுல சின்னவரான காளி எப்பவுமே கோமதியை விட ஒரு படி மேலதான். கோமதிக்கு தெரியாத நிறைய விஷயங்களை காளி தெரிஞ்சு வச்சிருக்காரு. எல்லாத்திலயுமே மத்தவங்களை விட கொஞ்சம் வித்தியாசமானவர். அது மட்டும் இல்லாம தேசபக்தியும் அதிகம். ஒரு நாள் சுவாமிகள் எல்லாரையும் நிக்க வச்சு பாராயணம் பாட சொல்றாரு. எல்லாருமே தப்பு தப்பா பாடி தண்டனை வாங்குறாங்க. சாமி கோமதியை பாட சொல்றாரு. அவரு ரொம்ப அழகா பாராயணம் பாடுறாரு. அதை கேட்டு கோமதியை பாராட்டுற சாமி அந்த பாட்டுல வர குறிப்பிட்ட சில வரிகளுக்கு அர்த்தம் தெரியுமான்னு கேட்க கோமதி அதுக்கு தப்பா பதில் சொல்லவும் சாமி கோவப்பட்டு கோமதியை முட்டாள்னு சொல்லி திட்டுறாரு. ஆனா காளி அந்த வரிகளுக்கு சரியான அர்த்தத்தை அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி சாமியை இம்ப்ரெஸ் பண்றாரு. சாமி கோமதியை திட்டி காளியை பாராட்டுறாரு. கோமதிக்கு ஒரே அவமானமா போயிடுது. இந்த பாயிண்ட்ல இருந்து தான் கோமதிக்கு காளி மேல சின்னதா ஒரு ஈகோ ஃபார்ம் ஆகுது. ஒரு நாள் வடிவாம்பாங்கிற ஒரு பொண்ணு அவங்க அம்மாவோட அந்த நாடக சபாவுக்கு வந்து சாமியை பாக்குறாங்க. வடிவாம்பாளுக்கு நல்லா பாடவும் ஆடவும் தெரியும். தயவு செஞ்சு இவளை உங்க நாடக கம்பெனில சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு தங்கறதுக்குன்னு வீடும் இல்ல, சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாத அனாதை நாங்க. நீங்க தான் பெரிய மனசு பண்ணணும்னு வடிவோட அம்மா கெஞ்சி கேக்குறாங்க. இது பாய்ஸ் கம்பெனிமா, பெண்களை நாங்க சேர்த்துக்கிறது கிடையாது. அப்படி சேர்த்துக்கிட்டா அது சரியும் வராது. நீங்க வேற ஏதாவது நாடக கம்பெனி பாத்துக்கங்கன்னு சாமி சொல்றாரு. அப்போ வடிவு ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடி அருமையா பரதநாட்டியம் ஆடுறாங்க. அதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. வடிவோட பாட்டையும் டான்ஸையும் பாக்குற சாமி அசந்து போய் வடிவ தன்னோட நாடக கம்பெனில சேர்த்துக்கிறாரு. ஒரு நாள் இவங்க நடத்துற நாடகத்தை பார்க்க அந்த சமஸ்தானத்தோட ஜமீன்தாரும் அவர் குடும்பத்தோட வராரு. மேடையில காளியோட பர்ஃபார்மன்ஸை பாக்குற இளவரசி ரங்கம்மாவுக்கு அவரை ரொம்ப பிடிச்சி போகுது. காளிக்கும் இளவரசி மேல ஒரு கிரஷ் உண்டாகுது. நாடகம் முடிஞ்சதும் ஜமீன்தார் நாடக ட்ரூப்பை மீட் பண்ணி மேடையில முக்கியமான வேஷம் போட்டு நடிச்ச நடிகர்களை பாராட்டி பரிசு கொடுக்கறாரு. இளவரசி ரங்கம்மாவும் காளிக்கு அவங்க மோதிரத்தை பரிசா கொடுக்கறாங்க. அடுத்த நாள் காலையில காளியும் இன்னொருத்தரும் ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு பேசிக்கிட்டே வழி தவறி ஜமீன் தோட்டத்துக்குள்ள போயிடுறாங்க. அங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட கேம்ஸ் விளையாடிட்டு இருக்க இளவரசி உங்களை பார்த்துட்டு, நீ நாடகத்துல ரொம்ப நல்லா நடிச்ச, என் ஃப்ரெண்ட்ஸுக்காக இப்ப நடிச்சு காட்ட முடியுமான்னு கேட்க, உங்களுக்காக வேணும்னா சொல்லுங்க நடிக்கிறேன், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக எல்லாம் நடிக்க முடியாது. என்னோட நடிப்பை பார்க்கணும்னா சாயங்காலம் நாடக கொட்டாய்க்கு வந்து பாத்துக்க சொல்லுங்கன்னு காளி சொல்ல ரங்கம்மாவுக்கு கோவம் வந்துருது. டேய் கூத்தாடி, அதான் நான் சொல்றேன்ல, நடிக்க முடியுமா முடியாதான்னு கேட்க, ஒரு மோதிரத்தை பரிசா கொடுத்துட்டா நீ சொல்றதெல்லாம் செய்யணுமா, அதெல்லாம் முடியாது போன்னு காளியும் பதிலுக்கு பேசுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் இளவரசி நாடகம் பார்க்க தன்னோட தோழிகளை கூட்டிக்கிட்டு நாடக கொட்டைக்கு வராங்க. இத பாக்குற காளி நம்மள கூத்தாடின்னு சொன்னால நம்ம யாருன்னு காட்டுவோம்னு சொல்லி இளவரசியை கிண்டல் பண்ணி நக்கல் பண்ற மாதிரி மேடையில பாடி ஆடுறாரு. தன்னை கிண்டல் பண்ணி தான் காளி பாடுறாருன்னு புரிஞ்சுக்கிற ரங்கம்மா பதிலுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க. நாடக நடிகர்களுக்கு சன்மானம் கொடுத்துட்டு வர சொல்லி தன்னோட ஃப்ரெண்டை மேடைக்கு அனுப்புறாங்க. சன்மானமா கொடுக்கற பணத்தை அவங்க சட்டை மேல வச்சு சின்னதா ஒரு ஊசியால குத்தி விடுறது வழக்கம். ஆனா இளவரசி ஒரு பெரிய கோணி ஊசியை கொடுத்து அனுப்பி நெஞ்சிலே நல்லா குத்த சொல்லி அனுப்பியிருக்காங்க. அந்த
பொண்ணும் மேடைக்கு போய் காளி கூட நடிச்ச ஒருத்தர் சட்டையில அந்த பணத்தை வச்சு அவங்க எதிர்பார்க்காத நேரத்துல கோணி ஊசியாலே நல்லா குத்திட்டு வந்துடுறாங்க. அவர் வழியால கத்துறத பார்த்து இளவரசி நல்லா கை கொட்டி சிரிக்கிறாங்க. இளவரசி இப்படி பண்ணதால அவளை ஏதாவது செஞ்சே ஆகணும்னு நினைக்கிற காளி ராத்திரியில யாருக்கும் தெரியாம அரண்மனைக்குள்ள செவிரேறி குதிச்சு எப்படியோ இளவரசி ரூமுக்குள்ள போயிடுறாரு. அவரை பார்த்ததும் இளவரசி ரங்கம்மா, ஏய் இங்க எதுக்கு வந்த, மரியாதையா வெளியே போன்னு சொல்றாங்க. நீங்க ஊசி வச்சு குத்துனதால அவருக்கு நெஞ்சில பணியார மாதிரி வீங்கி இருக்கு, எவ்வளவு பெரிய காயம் தெரியுமா அது, அதுக்கு பரிகாரமா ஒரு முத்தம் கொடுன்னு சொல்லி கேட்க இளவரசியும் சரின்னு சொல்லி காளிக்கு முத்தம் கொடுக்கறாங்க. உடனே காளி துள்ளி குதிக்கிறாரு, மிதக்க ஆரம்பிச்சிடறாரு. இளவரசி காளியை லவ் பண்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காளி ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. காளி இந்த விஷயத்த கோமதிட்ட மட்டும் சொல்லி வச்சிருந்தாரு. ஒரு நாள் வடிவு மேக்கப் ஸ்டோர் ரூம்ல இருந்து சில ட்ரெஸ் எடுத்து நாடகத்துல வர ஒரு ராணி கேரக்டர் மாதிரி வேஷம் போட்டு பாக்குறாங்க. எல்லாரும் முன்னாடி வசனமும் பேசுறாங்க. அந்த நாடக கம்பெனில இருக்கிற எல்லாரும் அதை பார்த்துட்டு வடிவுக்கு இந்த வேஷம் ரொம்ப பொருத்தமா இருக்குன்னு பாராட்டுறாங்க. வடிவு இவ்வளவு அழகா இருக்கிறத பார்த்துட்டு கோமதிக்கு வடிவு மேல ஒரு ஃபீலிங்ஸ் ஏற்படுது. அவர் வடிவை ஒன் சைடா லவ் பண்றாரு. ஒரு நாள் காலையில சூரபத்மன் நாடகத்துக்காக ஒத்திகை போயிட்டு இருக்கு. சூரபத்மன் வேஷம் போட்டு நடிக்க வேண்டிய ராஜபாட் பைரவன் ஒத்திகைக்கு வரல. இதை கவனிக்கிற சாமி பைரவன் ஏன் ஒத்திகைக்கு வரலன்னு கேட்க, நான் 100 மேடைக்கு மேல பாத்துட்டேன், இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லையே, பசங்களை வச்சு ஒத்திகை பாத்துக்கோங்க, நேரா நான் மேடையில பாத்துக்கிறேன்னு பைரவன் சொன்னதா வாத்தியார் சொல்றாரு. உடனே சாமி பைரவனை கூப்பிட்டு, சின்ன நடிகனா இருந்தாலும் பெரிய நடிகனா இருந்தாலும் ஒத்திகைக்கு வந்துதான் ஆகணும், நீ பல மேடையை பார்த்த ராஜபாட்டா இருக்கறனால இவ்வளவு திமிரெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிச்சு பேச, ஆனா பைரவன் கோவப்பட்டு, மக்கள் ஒண்ணு இவரோட புராண கதையை பார்க்க வரல, என்ன பார்க்க தான் வராங்க, என்னோட நடிப்பை பார்க்க தான் வராங்க, இனி நான் இந்த கம்பெனில இருக்க மாட்டேன், நானே சொந்தமா ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா வெளியே போயிடுறாரு. ராஜபாட் வேஷம் போடுற பைரவன் வெளியே போயிட்டாரு. இப்ப யாரு சூரபத்மன் வேஷம் போட்டு நடிக்கிறதுன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. சாமி பைரவனுக்கு அடுத்த சீனியரான கோமதி கிட்ட, நீ சூரபத்மன் வசனம் பேசி நடிச்சு காட்டுன்னு சொல்றாரு. இதுக்காக தான் கோமதி இவ்வளவு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்ச உடனே கோமதி ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப கம்பீரமா வசனம் பேசி நடிச்சு காட்டுறாரு. சாமிக்கு கோமதியோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சு போச்சு. இருந்தாலும் பக்கத்துல காளி நிக்கிறத பாக்குற சாமி, சரி இவன் எப்படி பண்றான்னு பாப்போம்னு நினைச்சு, எங்க நீ ஒரு வாட்டி பண்ணு பாப்போம் அப்படின்னு சொல்ல, சாமி நானா, கோமதி அண்ணன் பண்றதான் சரி, அவர் இருக்கும்போது நான் எப்படி பண்றதுன்னு பணிவா சொல்ல, பரவாயில்ல சும்மா நடிச்சுக்காமின்னு சாமி சொல்றாரு. சரி நீ இப்போ காளி சூரபத்மனா நடிக்கிறாரு. முன்னாடி சொன்ன மாதிரி காளி எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமானவர். சூரபத்மன்னாலே கம்பீரமா நின்னு சத்தமா வசனம் பேசுறதான் வழக்கம். ஆனா காளி கொஞ்சம் வித்தியாசமா பாடி லாங்குவேஜ மாத்தி வசனங்கள்ல ஏத்த இறக்கமா பேசி, சூரபத்மன் கெட்டவன் இல்லையா, அதுக்கு ஏத்த மாதிரியே முழு வில்லத்தனமான ஸ்டைல ஒரு யூனிக்கான பெர்ஃபார்மன்ஸ கொடுக்கறாரு. இத பாக்குற சாமி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிராரு. கோமதி பண்ணதை விட காளி பண்ணது புதுமையாவும் ரொம்ப சூப்பராவும் இருந்தனால காளி ராஜபாட் வேஷம் போடட்டும், கோமதி முருகன் வேஷம் போடட்டும்னு சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் சந்தோஷப்பட்டு காளி ராஜபாட் ஆயிட்டான்னு அவரை தூக்கி கொண்டாடுறாங்க. கோமதிக்கு ஒரே ஏமாற்றமாவும் அவமானமாவும் போயிடுது. தான் பண்ண வேண்டிய ராஜபாட் வேஷத்தை காளிக்கு கொடுத்துறதுனால கோவம் வருது. அப்புறமா கோமதி சாமிகிட்ட போய் பேசுறாரு. அந்த சின்ன பையன் ராஜபாட்டு, நான் சைட் பாட்டா, உசுரை கொடுத்து நடிச்சு சூரபத்மனை உங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினேன். சூரபத்மன் ஒரு அரக்க மாதிரி தான் பேசுவான், அதைத்தானே நானும் செஞ்சேன், ஏன் என்னோட நடிப்பு உங்களுக்கு பிடிக்கலன்னு கேட்க, நீ கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி ஒரே பாதையில போற, சூரபத்மன்னா இப்படித்தான் நடிப்பான்னு எல்லாரும் நினைக்கும் போது புதுசா ஒண்ணு பண்ணி காட்டினா பாரு, அதனாலதான் நான் அப்படி முடிவெடுத்தேன்னு சாமி சொல்றாரு. அதை தொடர்ந்து நடக்கிற சூரபத்மன் நாடகத்துல கோமதி முருகன் வேஷமும் மெயின் கேரக்டரான சூரபத்மன் வேஷத்தை காளியும் போட்டு நடிக்கிறாங்க. காளியோட திறமையும் நல்ல மனசையும் பாக்குற வடிவுக்கு காளி மேல ஒரு ஃபீலிங்ஸ் உண்டாகுது. அதே நேரம் காளி தினமும் ராத்திரியில யாருக்கும் தெரியாம ஜமீன் பங்களாவுக்கு போய் இளவரசிய தனிமையில மீட் பண்ணி லவ் பண்ணிட்டு வராரு. ஒரு நாள் வழக்கம் போல எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் காளி எழுந்து இளவரசிய பார்க்க ஜமீன் பங்களாக்கு கிளம்புறாரு. அப்போ எதேச்சியா கண்முழிக்கிற கோமதி காளி போறத பார்த்துட்டு அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போறாரு. காளி ஜமீன் பங்களாக்கு போய் இளவரசிய மீட் பண்றதையும் பாத்துறாரு. உடனே திரும்பி வந்த கோமதி சாமியை எழுப்பி காளி டெய்லி எங்க போறான், யார பார்த்து என்ன பண்றான்னு நடந்த விஷயத்த சொல்லிடுறாரு. சுருக்கமா சொன்னா காளிய பத்தி போட்டு கொடுத்துறாரு. இத கேக்குற சாமிக்கு காளி மேல செமக்கம் வருது. உடனே எல்லாரையும் எழுப்பி காளி எங்கன்னு கேக்குறாரு. எங்க தேடி அவனை காணுன்னு சொல்றாங்க. சரி காளி வரட்டும்னு சொல்லி ராத்திரி முழுக்க தூங்காம சாமி அப்படியே ஒரு நாற்காலியை போட்டு உட்கார்றாரு. எல்லாரும் தூங்காம வெயிட் பண்றாங்க. காளியும் நைட் இளவரசி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு விடிஞ்சதும் ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு எதுவும் நடக்காத மாதிரி வராரு. இங்க வழக்கத்துக்கு மாற எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு குழப்பமா இருக்கு. காளிய பார்த்ததும் சாமி வாய்க்கு வந்தபடி பேசுறாரு. ராத்திரி பூரா எவ வீட்டுக்கு போய் எவளோட காலடியில விழுந்து கிடந்த, ஜமீன் பொண்ணு மேல கை வச்சியா, உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், இப்படி அசிங்கம் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு சொல்லி காளிய கண்ணா பின்னான்னு போட்டு திட்டி அடிக்கிறாரு. நானும் அந்த பொண்ணு விரும்புறோம் சாமின்னு காளி சொல்றாரு. ஓ காதலா, காதலிச்சா அவ வீட்டுல ராத்திரியில என்னடா வேலை உனக்கு, என் நாடக சபாவை கோயில் மாதிரி வச்சிருந்தனடா, இப்படி அசிங்கம் பண்ணிட்டியே, இப்ப சொல்றேன் இனி நீ எந்த வேஷமும் போடக்கூடாது, ஒரு வசனம் கூட உச்சரிக்க கூடாது, உன் வாழ்க்கையில மேடையை
ஏறக்கூடாது, இது என்னோட சாபம்னு சொல்லி கோவமா பேசிடுறாரு. நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்து கோமதி மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாரு. சாமி இப்படி பேசினதால ரொம்ப மனசுடைஞ்சு போற காளி அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. என்ன மன்னிச்சிடுங்க சாமி, தெரியாம தப்பு பண்ணிட்டேன், நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன், சாபம் விழாதீங்க சாமின்னு சொல்லி அழுகுறாரு. அப்படின்னா இனி அந்த ஜமீன் பொண்ணை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ண சொல்லி சாமி கேட்க காளியும் வேற வழி இல்லாம சத்தியம் பண்ணிடுறாரு. நீ சத்தியம் பண்ணாலும் சாபம் விட்டது விட்டதுதான், இங்க போடுறத 3 வேளையும் தின்னுட்டு எடுபடியா தான் நீ இங்க இருக்கணும், நாம உடனே இந்த ஊரை விட்டு காலி பண்ணணும்னு சாமி சொல்றாரு. அதை தொடர்ந்து நாடக கம்பெனில இருக்கிற எல்லாரும் அந்த இடத்த காலி பண்ணிட்டு தென்காசிக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அந்த ஊர்ல நாடகங்களை நடத்துறாங்க. ராஜபாட் வேஷத்தை கோமதியும் ஸ்ரீபாட் வேஷத்தை வடிவும் போட்டு நடிக்க சொல்லி சாமி சொல்றாரு. ராஜபாட் வேஷம் கிடைச்சதும் இப்பதான் கோமதிக்கு சந்தோஷமா இருக்கு. காளிக்கு மேடையில நடிக்கிற வாய்ப்பெல்லாம் கிடையாது. அங்க இருக்கிற வேலைகளை செஞ்சுட்டு ஒரு எடுபடி மாதிரி தான் இருக்காரு. எப்பவும் இளவரசி ரங்கம்மன் நினைப்பாவே இருக்காரு. கோமதி ஒரு நாள் வடிவு கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்றாரு. ஆனா தான் காளியை தான் காதலிக்கிறேங்கிற மாதிரி வடிவு சொல்லிடுறாங்க. இதனால கோமதிக்கு காளி மேல இன்னும் கோபம் அதிகமாகுது. ஒரு நாள் காளிக்கு ஒரு நியூஸ் வருது. ஜமீன்ல இளவரசிக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சதாகவும் இளவரசி கல்யாணத்துக்கு மறுத்ததுனால என்ன காரணம்னு கேட்டு அவளை அடிச்சதாகவும் அதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் ஒருத்தர் வந்து சொல்றாரு. இளவரசி கர்ப்பமா இருந்ததா வேற பேசிக்கிறாங்கன்னு சொல்றாரு. இளவரசி செத்துட்டானதும் ரொம்ப மனசுடைஞ்சு போற காளி ஃபுல்லா குடிச்சிட்டு போதையில வந்து சாமி கிட்ட சத்தம் போடுறாரு. சாமி, என்னோட ரங்கம்மா செத்துட்டா, அவ வயித்துல என் குழந்தை இருந்தது, அவ சாவுக்கு நீங்க தான் காரணம், நான் அப்படி என்ன பெருசா தப்பு பண்ணிட்டேன், காதலிச்சது தப்பா, உங்க பேச்சை கேட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தனே அதனாலதான் அவ செத்துட்டா, குரு தான் சாபம் விடணுமா, நான் குருவுக்கே சாபம் விடுறேன், நீ நாசமா போயிடுவ, விளங்காம போயிடுவேன்னு சொல்லி காளி சாபம் விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அந்த பொண்ணு செத்ததுக்கு தானும் ஒரு காரணமாயிட்டு தான் நினைச்சு ரொம்ப டிப்ரெஸ் ஆகுற சாமிக்கு அப்பவே பக்கவாதம் வந்து கீழே விழுந்து மயங்கிடுறாரு. ரொம்ப சீரியஸ் ஆயிடுறாரு. காலையில போதை தெரிஞ்சு வந்த காளி சாமிக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதும் பதறி போய் சாமியை வந்து பாக்குறாரு. காளி வந்ததும் கண் முழிக்கிற சாமி நீ நல்லா வருவன்னு வாழ்த்திட்டு உடனே இறந்து போறாரு. சாமி இறந்து போனது அந்த நாடக கம்பெனிக்கு ஒரு பெரிய இழப்பா இருக்கு. எல்லாரும் பெரிய துக்கத்துல இருக்காங்க. அடுத்து என்ன செய்யறதுன்னு குழப்பத்துல இருக்கும்போது கோமதி எல்லாத்தையும் பேசுறாரு. இலங்கையில 15 இடத்துல நாடகம் போட கான்ட்ராக்ட் வந்திருக்கு. இந்த சபாவை மேற்கொண்டு நானே நடத்தலான்னு இருக்கேன், என் கூட வர்றவங்க வரலான்னு அவர் சொல்ல எல்லாரும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. ஆனா காளி மட்டும் வரக்கூடாது, அவன் நல்லவனே கிடையாது, குருவிக்கே சாபம் விட்டு அவர் சாவுக்கு காரணமான பாவி. அது மட்டும் இல்லாம இவனை நம்பி இருந்த அந்த பொண்ணை கர்ப்பமாக்கி சாமி சொன்னாருன்னு அவளை விட்டுட்டு வந்துட்டான். அந்த பொண்ணு சாவுக்கும் இவன் தான் காரணம். இப்படி ஒரு அயோக்கியம் நம்ம கூட இருக்கவே கூடாதுன்னு கோமதி சொல்றாரு. ஏன்னா என்ன மட்டும் ஒதுக்குறீங்க, ரங்கம்மா செத்துட்டானதும் அந்த வேதனையில குடி போதையில இப்படி பேசிட்டேன், என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்கன்னு காளி கெஞ்சி கேக்குறாரு. மத்தவங்களும் காளிக்கு சப்போர்ட்டா ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான், அவனையும் மன்னிச்சு நம்ம கூடவே வச்சுக்கலான்னு எவ்வளவோ சொல்லியும் கோமதி ஒத்துக்கல. இவன் இருந்தா நான் இருக்க மாட்டேன், தனியா போயிடுவேன்னு சொல்றாரு. உடனே காளி என்னால நீ போக வேணான்னு, நான் தானே தப்பு பண்ணேன், தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சே தானே ஆகணும், நானே போறேன்னு சொல்லிட்டு காளி அங்கேருந்து போயிடுறாரு. அப்புறம் கோமதி தலைமையில இந்த நாடக கம்பெனி இலங்கைக்கு போறாங்க. சில வருஷங்கள் அங்கே தங்கி இருந்து பல நாடகங்களை நடத்துறாங்க. பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு நல்ல பணம் சம்பாதிச்சு ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. குறிப்பா வடிவோட நடிப்பை பாக்குறதுக்குன்னே ஒரு தனி கூட்டமே வரும். சில வருஷங்களுக்கு அப்புறமா கோமதியோட நாடக கம்பெனி மதுரைக்கு வராங்க. இங்க சுதந்திர போராட்டம் கொஞ்சம் தீவிரம் அடைஞ்சிருக்கு. மதுரையில நாடகம் போடுறதுக்காக தான் இந்த ட்ரூப் இப்ப வந்திருக்காங்க. மதுரைக்கு வந்ததும் காளி எங்க இருக்காரு என்ன பண்றாருன்னு ஏதாவது தகவல் கிடைக்குதான்னு வடிவும் விசாரிச்சு பாக்குறாங்க. ஆனா எந்த நியூஸும் கிடைக்கல. மதுரையில நாடகம் போடுறதுக்கான ஏற்பாடுகள் நடக்குது. கோமதியும் வடிவும் நடிக்க போறாங்கன்னதும் 8 நாளைக்கு நடக்க போற ஷோக்கான எல்லா டிக்கெட்ஸும் ஹவுஸ்ஃபுல் ஆயிடுது. சோ நாடகத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்றவருக்கு செம்ம சந்தோஷமாயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள ஒரு பேட் நியூஸ். அது என்னன்னா கோமதிக்கு ரொம்ப உடம்பு முடியாம விஷக்காய்ச்சல் வந்துருது. அவர் ரொம்ப வீக்கா இருக்கறனால அன்னைக்கு நடக்க போற நாடகத்துல அவரால் நடிக்க முடியாத நிலைமையில இருக்காரு. டாக்டரும் அவரை வந்து பார்த்துட்டு அவர் கம்ப்ளீட்டா ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுறாங்க. அதனால கோமதிக்கு சரியாகிற வரைக்கும் நாடகத்தை நிறுத்திடலான்னு ட்ரூப் ஆளுங்க சொல்ல நாடகம் ஆர்கனைஸ் பண்றவரு ஒத்துக்கவே மாட்டுறாரு. என்னையா நினைச்சிட்டு இருக்கீங்க, இது திருவிழா நேரம், சொன்னபடி நாடகத்தை நடத்தலன்னா கொட்டையை எரிச்சிருவாங்க, மாட்டு வண்டி பிட் நோட்டீஸ் விளம்பரம்னு எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் தெரியுமா, கை நீட்டு காசு வாங்குனீங்கல்ல, இன்னைக்கு நைட்டு நாடகம் நடந்தே ஆகணும், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுன்னு கோவப்பட்டு கத்துறாரு. இவர் இப்படி கத்துனதும் கோமதி நாயகம் சொன்னபடி இன்னைக்கு நாடகம் நடக்கும்னு சொல்லி ப்ராமிஸ் பண்றாரு. எப்படி முதலாளி, உங்களுக்கு இப்படி உடம்பு சரியில்லாம இருக்கும்போது எப்படி நடிப்பீங்கன்னு ட்ரூப் ஆளுங்க கேட்க அப்ப அங்க இருந்த ஒருத்தர் சொல்றாரு, ஸ்பெஷல் நடிகர்கள் யாரையாச்சும் கூப்பிட்டு வந்து நடிக்க சொல்லலாம், அவங்களுக்கெல்லாம் எல்லா நாடக வசனமும் மனப்படமா தெரியும், போய் தேடி பார்த்து கூட்டு வரலாம், நமக்கு இப்ப வேற வழி இல்லைன்னு அவர் சொல்ல கோமதியும் அதுக்கு ஒத்துக்கிட்டு ஒரு நல்ல நடிகனா பார்த்து கூட்டுவான்னு சொல்றாரு. அந்த ஆளும் எங்கெங்கயோ தேடி பார்த்துட்டு கடைசி நேரத்துல ஒரு ஆளை கூட்டு வராரு. ஐயா, எங்கெங்கயோ தேடி பார்த்தும் யாரும் கிடைக்கல, கடைசியில ஒருத்தன் கிடைச்சான், அவனுக்கு குடிப்பழக்கம் இருக்கறனால யாரும் அவனை கூப்பிடுறது இல்ல, அவசரத்துக்கு வேற வழி இல்லாம கூப்பிட்டு வந்துட்டேன், இன்னைக்கு ஒரு நாள் அவனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, நாளைக்கு ஒரு பெட்டரான கூட்டிட்டு வரேன்னு சொல்றாரு. சரி வர சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அவரும் வராரு. யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, காளி தான். தாடி மீசன்னு வளர்ந்து குடிப்பழக்கத்துக்கு ஆளாகி அடையாளம் தெரியாத மாதிரி இருக்காரு.
காளி இவங்களை பார்த்ததும் அண்ணன் நீங்களா, நம்ம ட்ரூப் தானே இது, நீங்க தானே சொல்லவே இல்லைண்ணா, உங்களுக்கு என்னென்ன உடம்பு சரியில்லைன்னு அக்கறையா கேக்குறாரு. டேய் காளி நல்லா இருக்கியாடா, என்னடா இப்படி ஆயிட்டேன்னு கோமதி கேக்குறாரு. நான் செஞ்ச பாவத்துக்கு இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். குருவோட சாபமும் பொண்ணோட சாபமும் சேர்ந்து சுத்தி அடிச்சிருச்சு, இப்போ பிச்சைக்கார மாதிரி ஆயிட்டேன்னு சொல்லி காளி அழுகுறாரு. சரி அதை விடுங்கண்ண, என்ன நாடகம் இன்னைக்கு, எனக்கு என்ன விஷயம், வெளியே கர்ணம் மோச்சோன்னு போர்டு பார்த்தேன், சூப்பரா பண்ணிடலான்னு. அண்ணா இன்னொரு விஷயம், நாடகம் முடிஞ்சதும் என்ன திரும்பி துரத்தி விட்டுறாதீங்கண்ண, உங்க கூடவே வச்சுக்கோங்கண்ண, நீங்க சொன்னதெல்லாம் சேரன்னு சொல்லி காளி கெஞ்சுறாரு. கோமதிக்கு காளியை பார்த்து ரொம்ப பாவமா இருக்கு. அவர் மறுபடியும் தான் கூடவே வச்சுக்கலாம்னு நினைக்கிறாரு. அதே சமயம் அவரோட ஈகோவும் தலை தூக்குது. அப்பவே எல்லா விஷயத்திலயும் இவன் நம்மளை விட ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். இப்ப மறுபடியும் இவனுக்கு ராஜபாட் வேஷம் கொடுக்க கூடாதுன்னு நினைச்சு நானே கர்ண வேஷம் போடுறேன், நீ அர்ஜுனன் வேஷம் போடுன்னு சொல்றாரு. எப்படி முதலாளி, உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே, எப்படி பண்ணுவீங்க, நீங்க வேஷம் போறதா இருந்தா இவனை ஏன் கூப்பிடணும்னு ஒருத்தர் கேட்க, யோ நான் சொல்றத மட்டும் செய் காளி, நீ ஏன் நடிக்கும் போது நான் நடிக்க மாட்டேனா, ரொம்ப நாள் ஆச்சுல நாம சேர்ந்து நடிச்சு, இன்னைக்கு பாப்போம்னு சொல்லி ரெண்டு பேரும் நாடகத்துக்கு தயாராகிறாங்க. கோமதி மெயின் கேரக்டரான கர்ணன் வேஷம் போட்டு நடிக்கிறாரு. அவ்வளோ வீக்கா இருக்கும் போதும் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டு நடிக்கிறாரு. கூட இருக்கவங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. காளியும் அர்ஜுனன் வேஷம் போட்டு நல்லாவே நடிக்கிறாரு. காளியை திரும்ப பார்த்ததுல வடிவுக்கு ரொம்ப சந்தோஷம். நாடகத்தோட முடிவுல கர்ணன் அம்பு பட்டு இறந்து போற மாதிரி சீன் இருக்கும். அதோட அந்த நாடகமும் முடியணும். இதுல அர்ஜுனன் கேரக்டர் ஹைலைட் பண்ற மாதிரி எந்த வசனமும் கிடையாது. ஆனா அர்ஜுனன் வேஷம் போட்டிருக்க காளி நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கிரிப்ட்லயே இல்லாத விஷயத்த பாடி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னது நாடகம் முடிகிற நேரத்துல இவன் என்னமோ ஆரம்பிக்கிறானேன்னு எல்லாரும் குழப்பமா பாக்குறாங்க. காளி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. ஏன் இந்த போர் நடக்கணும், எதுக்காக இவ்ளோ பேர் சாகணும், மன்னர்களுக்குள்ள நடக்கிற சண்டையில மக்கள் அடிச்சுக்கிட்டு செத்ததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் எந்த உயிரும் போகக்கூடாது, இனி போரே நடக்க கூடாது, ஏன் எதுக்காக இப்படி திருவிளையாடலுங்கிற பேர்ல இவ்ளோ பேரை கஷ்டப்படுத்துற, எல்லாத்தையும் இதோட நிறுத்து, உனக்கு உயிர் பலி வேணும்னா என்னோட உயிரை எடுத்துக்கோன்னு அர்ஜுனன் ரொம்ப உருக்கமா கிருஷ்ணனை பார்த்து பாடுற மாதிரி காளி பாடி நடிக்கிறாரு. கர்ணமோட்சம் நாடகத்துல கர்ணனோட பர்ஃபார்மன்ஸ் தான் ஹைலைட்டா இருக்கும். ஆனா இப்ப காளி பண்ண அர்ஜுனன் பர்ஃபார்மன்ஸ் ஹைலைட் ஆகி காளி கைத்தட்டல் வாங்குறாரு. காளியோட பர்ஃபார்மன்ஸை பாக்குற எல்லாரும் மேசிலிருத்து போய் கண் கலங்குறாங்க. இறந்து போன சிவதாச சுவாமியே வந்து வேஷம் போட்டு நடிச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி வாத்தியார் கண் கலங்குறாரு. இதை பாக்குற கோமதியால தாங்கிக்கவே முடியல. காளி மேல கோவம் வந்தாலும் அதை வெளியே காட்டிக்காம காளியை பாராட்டிட்டு போறாரு. மத்த எல்லாரும் கூட காளியை ரொம்ப பாராட்டுறாங்க. மோசமான ஹெல்த் கண்டிஷன்ல ரெஸ்ட் எடுக்காம ரொம்ப ஸ்டெயின் பண்ணி நடிச்சதால கோமதிக்கு ஹெல்த் இன்னும் ரொம்ப மோசமாயிடுது. 10 நாளைக்கு அவர் ரெஸ்ட் எடுத்தே ஆகணும்னு டாக்டர் சொல்லிடுறாரு. அதனால அடுத்தடுத்த நாடகங்கள்ல காளி ராஜபாட்டாவும் வடிவு ஸ்ரீபாட்டாவும் நடிக்கிறாங்க. இந்த 10-15 நாட்கள் நடந்த நாடகங்கள்ல காளியோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து மக்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. அவரும் ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுறாரு. பல பரிசுகளையும் வாங்குறாரு. கோமதி ட்ரூப்புங்கிற பேர் போய் மக்கள் எல்லாரும் இதை காளி ட்ரூப்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கோமதியால இதை பொறுத்துக்கவே முடியல. காளி மேல ஈகோ ரொம்ப அதிகமாயிடுது. காளியை ஒழிச்சே ஆகணும்னு நினைக்கிற கோமதி ஒரு பிளான் பண்றாரு. காளிக்கு நாட்டுப்பற்றும் சுதந்திர உணர்வும் அதிகம்னு கோமதிக்கும் தெரியும். அதனால ஒரு ஆள்கிட்ட சுதேசி கப்பல் பொம்மையை கொடுத்து அதை ஒரு நாடகம் முடிஞ்சது மேடையில ஏறி காளிக்கு பரிசா கொடுக்க சொல்லி அனுப்புறாரு. அவனும் கோமதி சொன்ன மாதிரியே நிறைய மக்கள் நிறைஞ்சிருக்கும் போது எல்லாரும் முன்னாடியும் அந்த சுதேசி கப்பல் பொம்மையை காளிக்கு பரிசா கொடுக்கறாரு. அந்த சுதேசி கப்பலை பார்த்ததும் காளியோட விடுதலை உணர்வு பொங்கி பாரத மாதாவுக்கு ஜெய், வந்தே மாதரம்னு சொல்லி மேடையில கோஷம் போடுறாரு. அவரை ஃபாலோ பண்ணி அங்க இருந்த மக்கள் எல்லாரும் வந்தே மாதரம்னு கோஷம் போடுறாங்க. அப்பெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல பொது இடங்கள்ல சுதந்திர உணர்வு தூண்டுற மாதிரி எல்லாம் கோஷம் போடுறதோ பேசுறதோ சட்டப்படி குற்றம். காளி இப்படி கோஷம் போட்டதுனால உடனே போலீஸ் காளியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போய் செம்மையா அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க. ஜெயில அடைச்சிடறாங்க. இப்பதான் கோமதிக்கு கொஞ்சம் நிம்மதியாகுது. ஜெயிலையும் ஏற்கனவே கைதிகளா இருக்கிற சுதேசி ஆளுங்க சிலருக்கு காளியை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் புராண கதைகளே போட்டுட்டு இருப்பீங்க, சுதேசி நாடகங்களை போட ஆரம்பிங்க. நீங்க நடத்துற நாடகங்களை பாக்குற மக்கள் மனசுல சுதந்திர வேட்கை பொங்கணும், நாம எல்லாரும் சேர்ந்து வெள்ளக்காரனை விரட்டி ஆகணும்னு சொல்லி காளியை பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஜெயில தன்னை பார்க்க வர கோமதிட்ட, அண்ணன் இனி நம்ம சுதேசி நாடகம் போடலான்னு காளி சொல்லவும், என்னது சுதேசி நாடகமா, என்ன நீ ஒருத்தன் உள்ள இருக்கிறது பத்தாதா, மொத்த நாடக கம்பெனியும் தூக்கி உள்ள வைக்கணுமா, சுதேசி நாடகம் போடுற எண்ணம்லாம் இருந்தா நீ என் கம்பெனி பக்கமே வந்துடாதுன்னு கோமதி கோவமா சொல்லிட்டு போயிடுறாரு. இருந்தாலும் ஜெயில இருந்து வெளியே வந்ததும் நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு நாடக கம்பெனி ஸ்டார்ட் பண்றோம், சுதேசி நாடகம் போடுறோம்னு அந்த சுதேசி ஆளுங்க காளிக்கு நம்பிக்கை கொடுக்கறாங்க. கோமதி மறுபடியும் வடிவுகிட்ட நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறாரு. ஆனா அப்பவும் எனக்கு காளி தான் பிடிக்கும், அவரோட வித்தைக்கும் பாட்டுக்கும் தான் நான் அடிமை, கட்டிக்கிட்டா நான் அவர் தான் கட்டிப்பேன்னு வடிவு சொல்றாங்க. காளி பேரை சொன்னதும் கோமதிக்கு கோவம் வந்துருது. அவன் அப்படி என்ன பண்ணிட்டான் உனக்கு, உன்னை இவ்வளவு பெரிய ஆளாக்குனது நான் தான், நியாயப்படி பார்த்தா என்னதான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கோமதி ஃபோர்ஸ் பண்ணவும், இனி என்னால உங்க கூட சேர்ந்து நடிக்க முடியாது, நான் காளி கூடவே போறேன்னு சொல்லிட்டு அந்த நாடக கம்பெனியை விட்டே போயிடுறாங்க. காளி ஜெயில இருந்து வந்ததும் சுதேசி ஆளுங்க கூட சேர்ந்து ஒரு நாடக கம்பெனி ஆரம்பிச்சு ஊர் ஊரா போய் மக்கள் மத்தியில சுதந்திர உணர்வை தூண்டுற மாதிரி சுதேசி நாடகங்களை நடத்துறாரு. வடிவும் காளி கிட்ட போய் அந்த கம்பெனியை விட்டு நான் வந்துட்டேன், இனி உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்ன உங்க கூட சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி காளியா அவங்க விரும்புற விஷயத்தையும் சொல்றாங்க. ஏற்கனவே என் மேல நிறைய பாவ சுமைகள் இருக்கு,
இருக்கு. அதுல நீயும் பங்கெடுத்துக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்ன கட்டாயப்படுத்தாதன்னு காளி சொல்லவும், பரவாயில்ல, நீங்க மனசு மாதிரி கூப்பிடுற வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துட்டு இருப்பேன். அது வரைக்கும் வேற எந்த நாடகத்திலையும் நடிக்க மாட்டேன்னுட்டு வடிவு போயிடுறாங்க. நாட்கள் கடந்து போகுது. ஒரு பக்கம் கோமதி பொழுதுபோக்கான புராண கதைகளை நாடகங்களா நடத்துறாரு. மறுபக்கம் காளி மக்களுக்கு சுதந்திர உணர்வு தூண்டுற மாதிரி சுதேசி நாடகங்களை நடத்திட்டு இருக்காரு. காளியோட சுதேசி நாடகங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு அவரு பெரிய அளவுல புகழும் வளர்ச்சியும் அடைகிறாரு. போக போக கோமதி நாடகத்தை பார்க்க வர மக்கள் கூட்டம் குறைஞ்சிடுது. காளி நடத்துற சுதேசி நாடகங்களை பார்க்க மக்கள் கூட்டம் அலைமோதுது. அது மட்டும் இல்லாம கோமதி நாடக கம்பெனில இருந்து சிலர் காளி நாடக கம்பெனிக்கு போய் சேர்ந்துடுறாங்க. இன்னும் சிலர் சினிமால போய் சேர்ந்துறாங்க. கோமதி கம்பெனில நடிக்கிறதுக்கு கூட ஆள் பத்தாம போயிடுது. வடிவு காளிக்கு தன்னை ஏத்துக்க சொல்லி லெட்டர் எழுத ஆரம்பிக்கிறாங்க. காளி சுதேசி நாடகங்கள் நடத்துறது மட்டும் இல்லாம விடுதலை போராட்டம் சம்பந்தமான பிரச்சாரங்கள், போராட்டம், மறியல்னு நிறைய செய்யறாரு. காளி தலைமையில நடக்கிற சுதந்திர போராட்டங்கள்ல வடிவும் வாண்டடா போய் கலந்துக்கிறாங்க. காளி அப்பப்போ அரசாயி ஜெயிலுக்கு போயிருக்கும் போது வடிவு அவரை போய் பார்த்து பேசுறாங்க. நாட்கள் போக போக காளிக்கு வடிவு மேல காதல் உருவாகுது. கோமதி நடத்துற நாடகங்களுக்கு வர மக்கள் கூட்டம் சுத்தமா குறைஞ்சிருது. இதனால கோமதிக்கு நிறைய பண நஷ்டம் ஏற்படுது. தான் கிட்ட இருந்த தங்க நகைகளையும் நாடகங்களை நடிச்சு பரிசா வாங்கின தங்க பதக்கங்களையும் வித்து கோமதி தனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்றாரு. காளியோட குரூப் போடுற ஒரு சுதேசி நாடகத்துல ஃபீமேல் கேரக்டர் பண்ண ஒரு பொண்ணு வேணும். ஆம்பளைங்க யாராவது பெண் வேஷம் போட்டு நடிக்கலாம். ஆனா இதுல ஒரு பொண்ணே நடிச்சாதான் அது நல்லா இருக்கும், ரியலிஸ்டிக்கா இருக்கும்னு நினைக்கிறாங்க. எவ்வளவோ பெண்களை கேட்டு பார்த்தும் போலீஸ்க்கு பயந்துட்டு யாரும் வரமாட்டாங்க. வேற வழி இல்லாம காளி வடிவை கூப்பிட்டு நடிக்க முடியுமான்னு கேக்குறாரு. இதுக்கு தான் நான் இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்தேன். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு உங்க கூட இருந்து நடிச்சாலே போதுன்னு வடிவும் ஒத்துக்கிட்டு நடிக்க வந்துடுறாங்க. அடுத்தடுத்த சுதேசி நாடகங்களையும் காளியும் வடிவும் ஒன்னா சேர்ந்து நடிக்கிறாங்க. அதோட காளி வடிவு மேல அவருக்கு இருக்கிற காதலையும் வெளிப்படுத்துறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தர் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. கோமதி இப்போ நாடகங்கள் நடிக்க வாய்ப்பு இல்லாம நஷ்டப்பட்டு நொடிஞ்சு போயிருக்கிற விஷயத்த கேள்விப்படுற காளி கோமதி வித்து அவரோட தங்க பதக்கங்களை மீட்டு அவர்கிட்டயே கொண்டு போய் கொடுக்கறாரு. என்ன, நான் ஒருத்தன் இருக்கிறதே மறந்துட்டீங்களா? உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் வரமாட்டேனா? நீங்க வேணும்னா என்னோட நாடக கம்பெனிக்கு வந்துருங்கண்ணே. நீங்களே ராஜபாட் போடுங்க, நான் வேணும்னா சைடு பாட் போடுறேன். முன்னாடி நம்ம சாமியோட கம்பெனியில இருந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்றாரு. கோமதியும் அதுக்கு ஒத்துக்கிறாரு. அடுத்ததா காளியோட குரூப் பகத்சிங் நாடகம் போட ரெடி ஆயிட்டு இருக்காங்க. காளி வெள்ளக்காரங்களுக்கு எதிராக நாடகம் போட்டு கலவரம் பண்ணதா கலெக்டருக்கு கம்ப்ளைண்ட் போகவும் மேற்கொண்டு காளி நாடகம் நடத்தினா துப்பாக்கி சூடு நடத்த சொல்லி கலெக்டர் ஷூட்டிங் ஆர்டர் இஷ்யூ பண்றாரு. அன்னைக்கு நைட்டு நடக்க போற நாடகத்துல காளி பகத்சிங் வேஷமும் கோமதி நாயகம் போலீஸ் வேஷமும் போடுறாங்க. இவங்க நாடகம் நடத்தினா அவங்களை ஷூட் பண்றதுக்காக ஒரு பெரிய போலீஸ் டீமே கிளம்பி வருது. பிளான் பண்ணபடி அன்னைக்கு நைட்டு பகத்சிங் நாடகம் நடக்குது. கொஞ்ச நேரத்திலே போலீஸ் டீம் அங்க வந்துடுறாங்க. மரியாதையா எல்லாரும் கலைஞ்சு போயிருங்க, ஷூட்டிங் ஆர்டர் வச்சிருக்கேன், எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சுட்டா சுட்டுக்கோன்னு சொல்லி காளி வந்தே மாதிரன்னு கோஷம் போடுறாரு. அங்க இருக்க சுதேசி ஆளுங்க நிறைய பேரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக கோஷம் போடுறாங்க. போலீஸ் எல்லார் மேலேயும் தடியடி நடத்துறாங்க. சுதேசி ஆளுங்களும் எதிர்த்து சண்டை போடுறாங்க. அதை தொடர்ந்து இன்ஸ்பெக்டர் ஷூட் பண்ண ஆரம்பிச்சாரு. காளியை சுட்டு கொன்னுடுவாங்களோன்னு பயந்து அவரோட ஆளுங்க அவரை தப்பிச்சு போக சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. காளியோட ட்ரூப் எல்லாரும் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. போலீஸ் இவங்களை துரத்தி ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த இடமே ஒரே கலவரமா இருக்கு. அதே நேரம் காளி, கோமதி, வடிவு இவங்க மூணு பேரும் ஒரு திசையில ஓட போலீஸ் டீம் இவங்களை துரத்துது. ஒரு கட்டத்துல கோமதியும் வடிவும் தனியா பிரிஞ்சு ஒரு திசையிலையும் காளி ஒரு திசையிலையும் ஓடுறாங்க. கோமதியும் வடிவும் ஒரு கோயில் பக்கத்துல போயிடுறாங்க. போலீஸ்காரங்க காளியை சேஸ் பண்ணி அவரை ஷூட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா புல்லட் மிஸ் ஆயிட்டே இருக்கு. துப்பாக்கி சத்தம் கேட்டதும் காளிக்கு என்ன ஆச்சுன்னு பதறி போற வடிவு நான் போய் பாக்குறேன்னு கிளம்பவும், நீ போகாத வடிவு, போனா உன்னையும் சுற்றுவாங்கன்னு கோமதி தடுக்கிறாரு. ஆனா வடிவு போயே ஆகணும்னு பிடிவாதமா இருக்கிறாங்க. சரி, நீ இந்த கோயிலுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கோ, நான் போய் பாக்குறேன்னு கோமதி கிளம்புறாரு. போலீஸ் காளியை துரத்தி ஷூட் பண்றாங்க. சத்தம் வர திசையை நோக்கி கோமதி ஓடுறாரு. கொஞ்ச நேரத்துல ஒரு கன்ஷாட் கேட்டு அடுத்த செகண்ட் காளியோட அலறல் சத்தம் கேக்குது. கோமதி கோயிலை நோக்கி பதட்டமா ஓடி வந்து வடிவு கிட்ட காளியை சுட்டு கொன்னுட்டாங்கன்னு சொல்லி அழுகுறாரு. வடிவும் பதறி போறாங்க. ரெண்டு பேரும் அந்த இடத்த நோக்கி ஓடுறாங்க. காளி அங்க குண்டடிப்பட்டு செத்து கிடக்குறாரு. ரெண்டு பேரும் கதறி அழுகுறாங்க. அடுத்த நாள் காளி செத்ததை நினைச்சு எல்லாரும் அழும்போது காளியோட குழந்தை என் வயித்துல வளருது, அவர் மறுபடியும் பிறந்து வருவார்னு வடிவு சொல்றாங்க. காளிக்கு இறுதி சடங்கு நடக்குது. காளிக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லைங்கிறதுனால கோமதி காளிக்கு அண்ணனா இருந்து அவருக்கு காரியம் பண்றாரு. அப்பதான் கோமதி காளி செத்தப்ப என்ன நடந்ததுன்னு நினைச்சு பாக்குறாரு. அன்னைக்கு நைட்டு வடிவ கோயில இருக்க சொல்லிட்டு கோமதி காளியை தேடி போறப்போ காளி ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டு கோமதியை பார்த்ததும் அவர்கிட்ட வந்து பேசுறாரு. நீங்க என்ன இங்க வந்தீங்க? சுத்தி போலீஸ் இருக்கு, ரெண்டு பேரும் மாட்டுறதுக்கா? தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்கன்னு காளி சொல்ல, போலீஸ் சுடுற சத்தம் கேட்டதும் உனக்கு என்ன ஆச்சுன்னு வடிவு பதறிட்டா. அதான் உன்னை தேடி நான் வந்திருக்கேன்னு கோமதி சொல்றாரு. எனக்கு ஒன்னும் ஆகாதுன்னு, நான் எப்படியும் தப்பிச்சிருவேன். நீங்க வடிவை கூட்டிட்டு ரயில் பாலத்துக்கு வந்துருங்க, நானும் அங்க வந்துடுறேன். அங்கேருந்து ரயில பிடிச்சி பாண்டிச்சேரிக்கு போயிடலான்னு சொல்லிட்டு காளி அங்கேருந்து ஓடுறாரு. அப்போ திடீர்னு துப்பாக்கி சுடுற சத்தம் கேக்குது. காளி முதுகுல குண்டு பாயுது. குண்டடிப்பட்ட வலியோட யாருன்னு திரும்பி பார்த்தா கோமதி தான் கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்காரு. காளிக்கு ஒரே அதிர்ச்சியாவும் குழப்பமாவும் இருக்கு. எதுக்கு நான் சுட்டிங்கன்னு
காளி கேக்குறாரு. டேய் காளி, என்னால முடியலடா, இதுக்கு மேல நல்லவனா நடிக்க என்னால சுத்தமா முடியல. உன்னை பார்த்தா கோவமா வருதுடா. எந்த தகுதியும் இல்லாத நீ ஜெயிச்சுக்கிட்டே இருப்ப, எல்லா தகுதியும் இருந்தும் நான் வாழ்க்கை முழுக்க உன்ட்ட தோத்துக்கிட்டே இருக்கணுமா? அப்படி என்னடா நீ நடிச்சு கிழிச்சிட்ட? உசுரை கொடுத்து சூரபத்மனா நான் வந்து நிக்கிறேன், ஆனா அந்த கிழமை ஒன்ன ராஜபாட்டாக்கிட்டான். நீ ராஜபாட்டா நடிப்ப, நான் சைட் பாட்டா நடிக்கணுமா? கர்ணமோட்ச நாடகத்துல அர்ஜுனனுக்கு எங்கடா வசனம் இருக்கு? நீயா ஒரு பாட்டை பாடி எல்லா கைத்தட்டலையும் வாங்குற, என்னால தாங்க முடியலடா. என்னோட நாடக கம்பெனி நல்லா நடந்துட்டு இருக்கும்போது நீ சுதேசி நாடகம் போட்டு என்னோட நாடகத்தை நாசமாக்கின. உன்னால மட்டும்தான் நான் எல்லாத்தையும் இழந்து நடுத்தெருவுக்கு வந்தேன். அப்புறம் என்கிட்ட இருந்து போன எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எனக்கே பிச்சை போட்டியே, அதுக்கே உன்னை கொல்லணும்டா. ஒரு பொண்ணை காதலிச்சு அவளை கர்ப்பமாக்கி அவளை கழட்டி விட்டு அவ சாவுக்கு காரணமான அயோக்கிய நீ. நான் வடிவை எவ்வளவு விரும்பினேன், ஆனா அவ என்ன தூக்கி போட்டு நீதான் முக்கியம்னு வந்துட்டா. என்னை மன்னிச்சிடுற காளி, நீ செத்தாதான் என்னோட ஆத்திரம் அடங்கும். அதுக்கப்புறம் நான் வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி நிம்மதியா இருப்பேன்னு கோமதி ரொம்ப உணர்ச்சி வசமா பேசுறாரு. இதெல்லாம் கேட்கிற காளிக்கு கோமதிக்கு தான் மேல இருக்கிற ஈகோ பத்தி புரியுது. நீங்க எவ்வளவு வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதுன்னு. உங்க ஆசைப்படியே நான் செத்துடுறேன், ஆனா சாகறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லிட்டு போறேன். எனக்கு உங்க மேல பகையோ விருப்போ இல்ல. இப்ப கூட என் மனசுல அண்ணன் ஸ்தானத்துல தான் இருக்கீங்க. எனக்கு எல்லாமே நீங்க தான். என்ன சின்ன வயசுல இருந்தே உங்களை மாதிரி ஒரு பெரிய நடிகனோட போட்டி போட்டு நடிச்சுதான் இன்னைக்கு இவ்ளோ வளர்ந்தேன். ராத்திரி பகலா உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருப்பேன். அதனாலதான் நீங்க எனக்கு கெடுதல் செய்ய நினைச்சப்ப கூட எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சேன். நான் உயிரை காதலிச்ச ரங்கம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சது நீங்க தானே. நான் ரங்கம்மாவை காதலிச்ச விஷயத்த உங்களை தவிர நான் யார்ட்டையும் சொல்லல. நீங்க சொல்லாம அந்த விஷயம் சாமிக்கு எப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னு காளி கேட்டதும் கோமதிக்கு தான் பண்ணது காளிக்கு தெரிஞ்சிருச்சேன்னு அதிர்ச்சியா இருக்கு. மேடையில சுதேசி கப்பலை எனக்கு பரிசா கொடுக்க சொல்லி ஆள் அனுப்புனது கூட நீங்க தானே எனக்கு தெரியும். நான் ஜெயிலுக்கு போனது கூட உங்களால தானே. அன்னைக்கு நான் மட்டும் ஜெயிலுக்கு போலனா சுதந்திர போராட்டத்துல குதிச்சிருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு பேரு புகழ்னு வளர்ந்துருக்கேன்னா அதெல்லாம் நீங்க எனக்கு போட்ட பிச்சை தானே. அதுக்கு நான் உங்களுக்கு மனசார நன்றி சொல்றேன்னு காளி சொன்னதும், என்னடா இது, நாம இவனுக்கு இவ்ளோ கெடுதல் செஞ்சோம், அது தெரிஞ்சும் அவன் கோவப்படாம நம்ம மேல இவ்ளோ அன்பா மரியாதையா இருந்திருக்கானேன்னு நினைச்சு வருத்தப்படுற கோமதி மனசு மாறி துப்பாக்கியை கீழே இறக்குறாரு. ஆனா காளி அந்த துப்பாக்கியை பிடிச்சி தன் நெஞ்சுக்கு நேரா வச்சு, நீயே உன் கையால என்னை சுட்டு கொல்லுன, உங்க ஆசைப்படியே நான் சந்தோஷமா செத்து போறேன்னு சொல்ல கோமதி பதறி போறாரு. காளி துப்பாக்கியை விடுறா, கைப்பட்டு சுற்ற போதுன்னு சொல்லி துப்பாக்கியை இழுக்கிறாரு. காளியும் துப்பாக்கியை விடாம பிடிக்கிறாரு. ரெண்டு பேரும் துப்பாக்கியை பிடிச்சி இழுத்துக்கிட்டதுல துப்பாக்கி வெடிச்சு காளி நெஞ்சில புல்லட் இறங்கி அவர் ஸ்பாட்லயே இறந்து போறாரு. சோ உண்மையா கோமதி சுட்டு தான் காளி இறந்து போனாரு. இப்படி அநியாயமா ஒருத்தனை சுட்டு கொண்டுட்டோம்னு நினைச்சு கோமதி அழறாரு. கோமதி காளிக்கு இறுதி சடங்கு முடிக்கிறாரு. காளியோட அஸ்திய கோமதியே தன்னோட கையால கங்கையில கரைக்க எடுத்துட்டு போறாரு. அப்போ காளியோட அண்ணன் தம்பியா பழகின நாட்களை நினைச்சு வருத்தப்படுற கோமதி அஸ்தி பானையோட தண்ணியில முழுகிறாரு. ஆனா கொஞ்ச நேரம் ஆகியும் வெளியே வரவே இல்லை. தன்னை ஒரு அண்ணனா நினைச்சு பாசமா பழகின காளிங்கிற ஒரு நல்லவனுக்கு தான் பண்ண துரோகங்களை நினைச்சும் அவன் உயிர் போனதுக்கு தானே காரணமாயிட்டோங்கிற குற்ற உணர்ச்சியாலையும் கோமதி தண்ணில மூழ்கி தற்கொலை பண்ணிக்கிட்டாருன்னு நமக்கு சிம்பாலிக்கா சொன்னதோட இந்த படம் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மறக்காம மித்ரன் வாய்ஸ் ஓவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் உங்களை வேற ஒரு நல்ல படத்தோட மீட் பண்றேன். நன்றி.